நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்திலிருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் குடியிருப்புகளை சேதப்படுத்துவது, பயிர்களை சேதப்படுத்துவது, மனிதர்களை தாக்குவது என தொடர்கிறது. கடந்த வாரம் ஒருவரை புல்லட் என்ற பெயர் கொண்ட காட்டு யானை தாக்கியது. தொடர்ந்து கிராமங்களை ஒட்டி முகாமிடும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கும்கி யானைகள் விஜய் மற்றும் வசீம் வரவழைக்கப்பட்டு காட்டு யானைகளை விரட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு ஊருக்குள் வந்த புல்லட் யானை சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சத்துணவு கூட கதவு மற்றும் ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தியது. அரிசி மூட்டைகளை தூக்கிச் செல்ல முற்பட்டது. சத்தம் கேட்டு அருகில் உள்ள மக்கள் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வனத்துறையினர் புல்லட் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 கும்கி யானைகள் பள்ளிக்கு அருகே இருந்த நிலையில் அந்த யானைகளுக்கு டிமிக்கி கொடுத்த புல்லட் சத்துணவு கூடத்தை இடித்துள்ளது. 3வது முறையாக இதே சத்துணவு கூடத்தை புல்லட் யானை உடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யானையை காட்டுக்குள் விரட்டும் பணி மும்முரமாக நடக்கிறது.